நல்லவளா இருந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க மாட்டாமா. இந்த படுபாவிய வாயால அம்மான்னு கூப்பிடுவியா? நீங்களும் எனக்கு அம்மாதான். அம்மா, உனக்கு என்னமோ ஏதோன்னு பதறி போய் அத்தனை வேலையை விட்டுட்டு அங்க ஓடி வந்த. நீ என்னடானா பாசத்தை வச்சு என்ன விளையாடுறியா நீ? இல்லப்பா, அது வந்துப்பா. நான் செத்தாலும் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. வை போன. அப்பா எங்க? அவருக்கு எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லையே, உள்ளதான் படுத்திருக்காரு. என்னடா புதுசா அப்பா மேல அக்கறலாம் போடுற? ஒண்ணுமில்ல, பசங்க அப்பாவை போலீஸ் ஜீப்ல பார்த்ததா சொன்னானுங்க. ஓஹோ, தகவல் வந்ததும் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சியா? அவர் என்ன உன்ன மாதிரியா? ஏய், உசுர வாங்காம என்ன பிரச்சனைன்னு சொல்றா? மாமா போலீஸ் ஜீப்ல வந்தது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தானா, எதுவும் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லையா? என்னண்ணே, நீ கூட எதுவும் கேட்கலையா? டேய், அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா. என்ன நடந்துச்சுன்னா கோயில் ஏதோ பிரச்சனையா, அதனால அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு போலீஸ் ஜீப்ல அப்பாவை பாதுகாப்பா கொண்டாந்து வீட்டுல விட்டு போறாங்க. பிரச்சனைனா அது ஒன்னால தான் வந்திருக்கணும். என்ன பிரச்சனை பண்ண? நான் என்ன பண்ணேன் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சது செம்பாவோட வேலையா தான் இருக்கும். டேய், இது வரைக்கும் ஆபத்து ஒன்றை மட்டும் தான் துரத்திட்டு இருந்துச்சு. இப்போ அது அப்பாவை தொடர்றது பத்தியா? ஏதோ தப்பா தெரியுதுடா. சரிண்ணே, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பயமா இருக்கு தம்பி. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா யாரால நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? சரி விடுங்க, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் போலீஸ் பத்திரமா விட்டு போயிட்டாங்கல்ல. சாதாரண வாத்தியாரா இருந்தப்ப மதிக்காத போலீஸ்காரங்க இப்ப ஜட்ஜோட சம்பந்தன்னு சல்யூட்ல அடிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல கொண்டாந்து இறக்கி விட்டு போறாங்க. இதெல்லாம் நல்லதா பாடலடா. சரிண்ணே, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், விடுங்க. டேய் வெற்றி, வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். எங்கம்மா அவனை தனியா கூட்டிட்டு போற? செலவுக்கு ஏதாவது பைசா வேணுமா சொல்லு, என்கிட்ட 100 ரூபா இருக்கு, நான் தரேன். டேய், கொஞ்சம் பேசாம இருடா. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும்டா. இத்தனை பேர் முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் தனியா கூட்டு போறேன். வாடா. யாருக்கு? இவனுக்கு அட்வைஸ் பண்ண போறியா? சூப்பர்மா, சூப்பர். நீ அட்வைஸ் பண்ணதும் கேட்டு உடனே அவன் திருந்திடுவான் பாரு. நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு குமாஸ்தா வேலைக்கு போயிடுவான். அம்மா, தப்பான நம்பிக்கை வைக்கிறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேற. நீ வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பாத்துக்க. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கியா? டேய் வாடா. வான்னு என்னம்மா? சொல்றல, வா. ஆமா, சொன்னா கேட்க மாட்டிய. இங்க பாருமா, இந்த அட்வைஸ் கேட்கிற மூட்ல எல்லாம் நான் கிடையாதுமா. தயவு செஞ்சு விட்டுருமா. டேய், இது அட்வைஸ் இல்லடா தம்பி. அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு நினைச்சுக்கயே. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தோணுதுடா, பேசுறேன். வேற என்ன பண்ண சொல்ற? டேய், பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுடா. குடும்பத்தையே அழிச்சிடும்டா. ஒரு நாளும் நீ அந்த பாவத்தை பண்ணிடவே கூடாது. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அபிக்காகதான். ஓ, இப்ப பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ? வேற என்னடா வழி இருக்கு? உன்னையே நம்பி வந்துட்டா. இத்தனை நாளா நம்ம வீட்டுல வேற இருந்துட்டா. அவளுக்கும் வேற வழி இல்லல்ல. அம்மா, எனக்கு புரியல, எதுக்கு இப்படி திடீர்னு உன் மனசு மாறுச்சு? எதுக்கோ மாறுச்சுடா. ஒரு பொண்ணு நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை விடியாதான்னு தினமும் ஏங்கி ஏங்கி பாத்துட்டு இருக்கும்போது எந்த தாயோட மனசு தாங்கும் சொல்லு? அவ என்ன நீ பெத்த பொண்ணானே? என்னாலதான் ஒரு பொண்ணை பெத்துக்கவே முடியலையேடா. அப்ப நான் பாக்குற பொண்ணுங்கெல்லாம் ஏன் பொண்ணுங்க தானேடா. டேய், இந்த அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுடா. அவ பாவண்டா, உன்னை நம்பியே வந்துட்டா. அவ மனசு நோகடிச்சிடாதடா. ஒரு புருஷனா லட்சணமா அவளை நல்லபடியா பாத்துக்கடா. மா, என்னமாச்சு உனக்கு? அறிவு கிரிவு குழம்பி போச்சா? ஏமா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? நீ அம்மாவை என்ன வேணா நினைச்சுக்கோடா. ஆனா கொஞ்சமாவது என் பேச்சை மதிச்சு நடந்துக்கோப்பா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஓ விருப்பம்டா. ஏய், என்ன ஒட்டு கேட்கலான்னு வந்தியா? என்ன பத்தி தான் பேசுவாங்கன்னு கெஸ் பண்ணேன், அதனால தான் வந்தேன். ஏன் விஷயத்த நான் கேக்குறதுக்கு பேரு ஒட்டு கேக்குறது இல்லப்பா. இவளோட பெரிய ரோதனையா போச்சு. வழிய வர்றீ. அம்மா சொன்னது காதுல விழுந்துச்சுல, என்ன நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு என்ன 1000 விஷயம் சொல்லிட்டு போவாங்க. ரோட்ல கிடக்கிற குத்துக்கல்லு குப்பை தொட்டி எல்லாம் நல்லா பாத்துப்பாங்களா? போவியா? வந்துட்டா.
என்ன அதெல்லாம்? நீ பண்றது தப்பு இல்ல? டேய் என்ன பேசாத. அப்படியே விட்டா கூட அவளே கிளம்பி போயிடுவா. நீ இந்த மாதிரி எல்லாம் போர்வையை போத்தி சேவை பண்றேன்னு வையி, வீட்லயே நங்கூரம் போட்டு உட்காந்துருவா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. நீ வேலியில போற ஓனான எடுத்து வீட்டுக்குள்ள வர்ற நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் படுப்போ. வந்துட்டான். என்ன பேசணும். எனக்கு விருப்பம் இல்ல, நீ போலாம். எனக்கு விருப்பம் இருக்கு. நான் இப்ப பேசுவேன். நேத்து அப்பா வீட்டுக்கு வந்த போது போலீஸ் கூட வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு ஓடி வந்தல்ல, எதுக்காக? ஏய், எனக்கு என்ன உன்ன மாதிரி அப்பா மேல பாசல நினைச்சியா? அவருக்கு ஒண்ணுன்னா நான் துடிச்சு போயிடுவேன்டி, அதான் ஓடி வந்தேன். இல்ல, எனக்கு கிளியரா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு, அப்பா அந்த வண்டியில இருந்து இறங்கி வந்தாரு, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி பதறணும் துடிக்கணும்? அதான் எனக்கு புரியல. என்னடி மண்ணாங்கட்டி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? போலீஸ் அப்பா கூட வந்தா அவருக்கு ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம். பதறாதா? அப்படி என்ன ஆபத்து வரும் தான் கேக்குறேன். ஊர் ஃபுல்லா எனக்கு 1008 எதிரி இருக்கான், புரியுதா? அதுல எவனாவது ஒருத்தன் என் மேல இருக்க கோவத்தை அப்பா மேல காட்டிட்டானா அந்த பயம்தான். வாங்க வாங்க, இந்த பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யூ காட் மை பாயிண்ட். அப்ப நீங்க ஊர் ஃபுல்லா ரவுடித்தனம் பண்றதுனால உங்க அப்பா அம்மா உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரும், அதை நீங்க எதிர்பார்த்து தானே இருக்கீங்க, அப்படிதானே? ஏய், சும்மா சாவடிக்காம என்ன விஷயம் அதை மட்டும் கேளு. உங்களால எங்களுக்கு எவ்வளவு சிக்கல்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களால அவங்களோட கௌரவம் போச்சுன்னு மாமா சொல்றது எல்லாத்தையும் விடுங்க. உங்க எதிரிகளால வீட்ல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் வீட்ல இருக்கவங்க மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா பண்ணவன் உடம்புல உயிர் இருக்காது. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் உயிர் எடுத்துட்டா இவங்க உயிர் திரும்ப வந்துருமா? ஏய், அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்றேன் இல்லடி. நடந்துட்டா ஏய், வாய் மூட்டு முதல்ல வெளில போடி. வந்துட்டா மனுஷனை சாவடிக்கிறதுக்குன்னு. பாருங்க, நீங்க பண்றது ஒரு பெரிய தப்பு. கத்தி எடுத்தவனுக்கு மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த கத்தியால சாவு வரலாம். வேணாம், முதல்ல இந்த ரவுடி தொழில விடுங்க. ஏய், என்ன ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற? இதுக்கு பேரு அட்வான்டேஜ்லாம் இல்ல, அக்கறை. அத்தை மாமா உயிர் மேல இருக்கிற அக்கறை. அத சொல்றதுக்கு நீ யாரடி? எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? நீ யார நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நீங்க இல்லன்னு மறுத்தாலும் எனக்கு உரிமை இருக்கு. நான் பேசதான் செய்வேன். எனக்கு என்ன பயம்? இது எல்லாமே வேணாம், சொல்ற பேச்ச கேளுங்க. இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க. மொத்த குடும்பமும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. ஏய், என்ன வீட்ல மூலையில உட்கார வைக்கலாம் பாக்குறியா? இங்க நீ மட்டும் கிடையாது, உன் பாட்டன் பூட்டான்னு யார் வந்து பேசினாலும் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இத ஒண்ணும் நான் ஏன் சுயநலத்துக்காக பேசல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக பேசிட்டு இருக்கேன். எங்கிருந்தோ வந்த எவ்வளவு ஒருத்தி இதெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏய், நான் எங்க அப்பா பேச்சே கேட்காத வண்டி. எவ்வளவு ஒருத்தி பேசுறதெல்லாம் கேட்க முடியாது. எவ்வளவு ஒருத்தி நீங்க சொல்லலாம், ஆனா நான் உங்க பொண்டாட்டி தான். அத நான் சொல்லணும்டி. எனக்கு நீ பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. ஒருவேளை ஒருத்தி பொண்டாட்டின்னு ஒரிஜினலா வருவாள்ல, அவ பேசினா கூட நான் கேட்க மாட்டேன், புரியுதா? எவ வருவா இல்ல எப்படி வருவான்னு கேக்குறேன். நீங்க கட்டின தாலின்னு என் கழுத்துல தான் இருக்கு. இத மீறி எவளாலையும் இங்க வர முடியாது. அதையும் பாத்துருவோண்டி. பாக்கதானே போறீங்க. இப்ப வரைக்கும் உங்களால இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்ப முடிஞ்சதா? இல்ல ஏன் முடியல? ஏன்னா நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அப்ப நான் யாரு? ஒண்ட வந்த பிடாரி, எங்களெல்லாம் புடிச்சு ஆட்டி வைக்கிற பிசாசு. எங்க அப்பா சொல்ற மாதிரி திறந்த வீட்டுக்குள்ள புகுந்த 4 கால் ஜென்மம், புரியுதா? இதுக்கு மேல உனக்கு மரியாதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. போவியா? நீங்க கெட்டவனா இருந்தா பரவாயில்ல, யார் பேச்சும் கேட்க மாட்டீங்கன்னு விட்டுடலாம். ஆனா நீங்க நல்லவன். நீங்க எவ்வளவுதான் சிங்கம் புலி மாதிரி வேஷம் போட்டாலும் உள்ள இருக்கிற மனுஷன் நிச்சயமா வெளியே வருவான். நான் அவனை வெளியே கொண்டு வருவேன். நான் மாத்துவேன், மாத்தியே தீருவேன். 1411. கலை, இந்த வரம்பா. கலை. வந்துட்டப்பா. என்னப்பா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நாங்கள் வெளியில் போனோம். ஏற்கனவே கடைசி நாள் மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனோட பில்லு கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். பணம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ போய் கட்டிட்டு வந்துடுறியா? சரிப்பா, மதியம் சாப்பிட்டு போய் கட்டி வந்துடுறேன். ஏன்பா, அது வரைக்கும் என்னப்பா பண்ண போற? கையில் பணம் இருக்கு, உடனே போய் கட்டிட்டு வந்துரு. போப்பா, கட்டிட்டு வாப்பா. சரிப்பா. இந்தாப்பா. மொத்தம் 1411 ரூபா இருக்குப்பா.
நம்ம வீட்டுக்கு இவ்வளோலாம் வராது, அதுக்கு வேற தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இருந்தாலும் பில்லை கட்டாதானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஃபீஸை பிடிங்கிடுவாங்க. சரிப்பா, நான் போய் கட்டு வந்துடுறேன். லேட் பண்ணிடாதப்பா, இன்னைக்கு கட்டினா தான் ஃபீஸை பிடுங்காமல் இருப்பாங்க. அப்பா நான் கட்டிடுறேன்ப்பா. சரி, கட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நீ வேணா சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் பக்கத்தில் தான் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, மறக்காம கட்டிடுறா. கிளம்பிட்டேன்ப்பா. பாசே, எதுவும் நடக்காது. பார்ட்டி இருக்கா, நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து விடுங்க. நான் இடத்த காமிக்கிறேன். செல்லர் சைடு கமிஷன் எனக்கு, பையர் சைடு கமிஷன் உங்களுக்கு. சரியா? டீல் ஓகேவா? பேசுங்க. என்னது? அப்ப பையர் சைடுல இருந்து கமிஷன் பாதி எனக்கு தருவீங்களா? தர மாட்டீங்கல்ல? அப்ப நான் மட்டும் என்ன இழிச்ச வாயனா? நான் எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும் பாசே? அட வாங்க, இத பாருங்க. காஞ்சிபுரத்துல இதை விட பிளாட் எங்க கம்மியா கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இடம்லாம் சொல்ல மாட்டேன், ஓனர் யாருன்னு சொல்ல மாட்டேன். பார்ட்டி ரெடியா இருந்தா நேரா கூட்டிட்டு வாங்க, நான் இடத்த காமிக்கிறேன். மத்ததெல்லாம் நம்ம நேரா பேசிக்குவோம், அவ்வளவுதான். ஆமா, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணு இல்ல பாஸ், ஒண்ணு இல்ல. ஒரு தேனி செல்லமா என்ன கொட்டிருச்சு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன், வைங்க. சிம்ரன், என்ன சிம்ரன் இது? பாசமா கட்டி பிடிக்கிற கையால இப்படி அரைக்கி மாதிரி கிள்ளி கூப்பிடுறியே, என்னாச்சு உனக்கு? போதும் போதும், எனக்கு ஒரு டவுட். என்னது டவுட்டா? என்ன டவுட்டா இருந்தாலும் கேளு சிம்ரன், கூகுள்ல சர்ச் பண்ணி உடனே உனக்கு கிளியர் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க, அந்த அபிக்கு உங்க அம்மாக்கு எப்படி சமரசமாச்சு? வாட்? சமரசமா? நோ சிம்ரன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிச்சாதானே? இவ என்னமோ உங்க அம்மாவை அம்மா 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 அப்படிங்கறதும், இவங்க ஹபி ஹபி அப்படின்னு பாசத்துல பொங்கி வழியறதும், ஐயோயோயோ, டூ மச்சுப்பா, டூ மச்சு டிராமா. இஸ் இட்? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பாருங்க, எனக்கு உங்க அம்மா மேல பெருசா பாசம்லாம் கிடையாதுங்க. ஆனா இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகணுமா வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா, ஆகணும்னே. வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? ஆனா இப்ப அந்த மதிப்பெல்லாம் போயிடும் போலயே. வாட் யூ டெல்லிங் சிம்ரன்? டாக் மீ, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லு பாப்போம். அந்த அபி யாரு? இந்த வீட்டுக்கு வேண்டாத மருமகளா இல்லையா? என்னது மருமகளா? அவங்க இந்த வீட்டுக்கு வேண்டாத மேடம். மேடம் மேடம், வேண்டாத பொண்ணு பொண்ணு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? புரியுதானே உங்களுக்கு? அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு தானே எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆமா ஆமா, போணும் போணும், அதானே. என்னத்த? ஆனா உங்க அம்மா எப்படி தெரியுமா நடந்துக்கிறாங்க? ஹபி ஹபி அப்படின்னு அவங்க கொஞ்சறது என்ன, இவ ஐயோ அம்மா அம்மான்னு பாசத்துல உருகிறது என்ன? கூத்தா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இஸ் இட்? உண்மையாவா? எஸ்ங்க, உட்கார வச்சு சோறு வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம். ரியலி? உங்க தலை ப்ராமிஸ் ரியலிங்க. என்னமோ பெத்த பொண்ண உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி உங்க அம்மா வலிசலோ வலிசல், அவ்வளோ வலிசல் உங்க அம்மா. அவ என்னடானா கண் கலங்கிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. பாக்க பாக்க ஏன் வருது பத்துக்கிட்டு எரியுது. சம்திங் இஸ் ராங் சிம்ரன், இஸ் ராங். அப்பா அவளுக்கு நம்ம வீட்ல பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அப்படி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் யாருங்க மதிக்கிறா? முக்கியமா உங்க அம்மா, அவங்க மதிக்கிறாங்களா? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். உங்களை கட்டிட்டு வந்து இத்தனை வருஷமா இந்த வீட்ல குப்பை கொட்டுறனே, நான் இந்த வீட்டு மருமகளா இல்ல நேத்து வந்து அபி அவ இந்த வீட்டு மருமகளா? சொல்லுங்க. அவளை கொஞ்சறதும் சீராட்டுறதும் எந்த விதத்துல நியாயங்க? எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. தப்புதான் சிம்ரன், தப்புதான். ஆனா அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசாம அப்பா கிட்ட அம்மாவை பத்தி போட்டு கொடுத்துருவோம். அப்பா சாமி, அந்த மாதிரில எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் தான் காரணம்னு உங்க அம்மாக்கு தெரிய வந்துரும். அப்புறம் எனக்கு தான் ஆப் படிப்பாங்க. வேற என்னதாம்மா பண்ணணும்னு சொல்ற? ஒண்ணும் வேணாம். உங்க அம்மா அந்த அபியை கொஞ்சற மாதிரி என்னையும் சீராட்டணும், என்னையும் உட்கார வச்சு சோறு போடணும், அவ்வளவுதான். அடியே, ஆல்ரெடி அம்மா அதானே உனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அபியை கவனிக்கிற மாதிரி என்னையும் கவனிக்கணுங்கிறங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. அதுக்கு ஐடியா எனக்கு தெரியலையே. மொன்னங்குட்டி பாரு, மொன்னங்குட்டி என்னதாங்க தெரியும் உங்களுக்கு? எங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த அபி சாதாரண பொண்ணு இல்லைங்க, பணக்காரி. அதுவும் கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்குற வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அது மட்டுமா, அவ உன்னைய என்னைய விட நிறைய படிச்சிருக்கா சிம்ரன். அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கேட்டேனா நானு? அவ்வளவு அம்மாவை கொஞ்சம் கொலவரது இப்படியே விட்டோன்னு வைங்க, நாளைக்கு அவ சொல்றத இந்த வீட்ல சட்டம்னு ஆயிடும். அப்புறம் நானும் நந்தினி அக்காவும் வேலைக்காரங்க மாதிரி இந்த வீட்ல வேலை செய்யணுங்க. நந்தினி அண்ணி ஏற்கனவே நம்ம வீட்ல அப்படித்தானே இருக்காங்க.
இல்ல நீ எந்த வேலையும் செய்யறதில்ல, அவங்க தான் செய்யறாங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் கரெக்டா பேசுங்க. ஆ. இங்க பாருங்க, இப்பவே நம்ம இதெல்லாம் விட்டுற கூடாது. உஷாரா இருந்து ஆரம்பத்திலேயே இதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிடணும். ஆ. இல்லன்னு வைங்க, நீங்களும் நானும் இந்த வீட்ல செல்லா காசாயிடுவோம். புரிஞ்சுதா? ஆ? புரியுது. ஆ. ஆனா இதெல்லாம் எப்படி நாம செயல்படுத்த போறோம் தான் தெரியல. யோசிக்கிறேன். யோசிச்சு பக்காவா ஒரு பிளான் போடுறேன். அவளெல்லாம் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி அப்படி தூக்கி போடுறணும். இனி இந்த வீட்ல செல்வாக்கானவன் நானா இல்ல அந்த அபியான்னு பாக்கணும். சரியா சொன்னேன். ஆ? பாத்துருவோம். வசந்த் மாதிரி இருக்கு. மாட்டினா காசு கேட்பானே. டேய் கலை நில்றா. டேய் ஒன்னதான்டா நில்றா. போயிட்டல, இரு வர. வாடா வா. வசமா மாட்டிக்கிட்டியா? ஏய் வசந்த், நீ எங்கடா இந்த பக்கம்? ஏண்டா என்னை பார்த்துட்டு சந்துக்குள்ள புகுந்து ஓடுனா நான் பிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? டேய், உன்னை பார்த்து நான் ஏன்டா பயந்து ஓட போறேன்? ஈபி ஆபீஸ்க்கு அவசரம் போயிட்டு இருக்கேன்டா. அடடடடடா, இபி ஆபீஸ் எந்த பக்கம் இருக்கு, நீ எந்த பக்கம் போற? இல்லடா, சில்லறை இல்லைன்னா 7:30 கூட்டுவானுங்க, அதான் சில்லறை மாதிரி போன வந்தேன். சரி அதெல்லாம் விடு. என்கிட்ட வாங்கின 2000 எப்ப நீ திருப்பி தர போற? இல்லடா, வேலை இன்னும் கிடைக்கல. வேலை கிடைச்சும் திருப்பி கொடுத்துறேன்டா. நீ 50 வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருப்ப. நான் அது வரைக்கும் இந்த 2000 ரூபாய் பணத்தை வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்லடா, இப்போதைக்கு கையில எதுவும் பணம் இல்ல. கிடைச்சோன்னு கொடுத்துறேன்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் வசந்த், டேய் கரண்ட் பில் கட்ட போற பணம்டா. ஏண்டா பணம் இல்லைன்னு சொன்ன, இவ்வளவு பணத்தை வச்சிருக்க? அது வீட்டுக்கு ஈபி பில் கட்ட வேண்டிய பணம்டா. எனக்கும் இபி பில் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த பணத்தை நான் வச்சுக்கிறேன். கொடுத்துடா டேய் ப்ளீஸ்டா. வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனைடா, அப்பா கொண்டுவாரா. நீ வாங்கினது 2000, இதுல 1400 இருக்கு, மிச்சம் 600. அடுத்து நான் உன்னை பார்க்கும்போது வாங்கிக்கிறேன். சரியா? டேய்டா, பேசிட்டே இருக்கா, போய் வேலைய பாரு. டேய் நில்றா. ஐயோ, கரண்ட் பில் கட்ட வச்சிருந்த பணம் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. வெளியே பணத்தை கட்டலாம், ஃபீஸ் பிடிக்க போயிடுவாங்க. ஆமாங்க, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தான் 25 அன்பே. கிலோமீட்டர்ல டேய் அருமையான அன்பே, இடம். அப்பா என்னமா? சாப்பிட கூப்பிடு. சரிம்மா, அருமையான இடம், அருமையான தண்ணி சார். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கலை, உடனே வந்து பாத்துறேன். நீயும் வாப்பா. அப்பா, அப்பா வரேன்டா. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. இந்தாங்க. வாணே. கொடு. இன்னொரு தட்டு எடு. அடே அப்பா, தோசை எல்லாம் இருக்கா? சித்ரா, எனக்கு தானே, எடுத்துக்கு வா. டேய், அப்பாவுக்கு மட்டும்தான்டா தோசை, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தான். ஏங்க, சட்னி ஊத்தவா சாம்பார் ஊத்தவா? எதையாவது வெய். உயிரோட இருக்கணும்னா எதையாவது சாப்பிட்டு தானே ஆகணும். நந்தினி, சித்ரா, நீங்களும் போய் சாப்பிடுங்க. மாமா கூத்துங்க கொடு. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு கோவம்? பெத்த வயிறு குளு குளுன்னு இருக்கு, அதான். அண்ணத்துக்கு முன்னாடி உட்காந்து அழக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்களே கோவப்படலாமா? அன்சாரி கடையில் உட்கார்ந்துருந்தேன். 2013 பேட்ச் பசங்க ஒரு 20-25 பேர் என்னை தேடி வந்தாங்க. ரிட்டையர் ஆகியும் என்னை மறக்காம தேடி வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. ஏன்பா 2013 +2 பேட்ச்னா அது நம்ம வெற்றியோட பேட்ச் தானப்பா? அவன் பேர் என்கிட்ட சொல்லாத, ஆத்திரமா வருது. அங்க வந்து அத்தனை பேரும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், தாஸ்மேனியா, செக்கோஸ்லோவியான்னு வேற வேற நாடுகள்ல பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. அப்ப சம்பாத்தியமும் பிரமாதமா இருக்கும் இல்லப்பா? சம்பாத்தியமாடா முக்கியம், பதவி கௌரவம் அதான்டா முக்கியம். அவங்க எல்லாம் யாரு? 2வது ரேங்க், 4வது ரேங்க், 15வது ரேங்க்னு எடுத்தவங்க. நம்ம வெற்றி படிக்கும் போது எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எடுத்திருக்கான். இப்போ ஸ்கூல்ல அவன் பேர் போர்டுல எழுதி வச்சிருக்காங்களே. முதல் ரேங்க் வாங்கி என்னத்தை கிழிச்சான்? அத்தனை பேர் என்கிட்ட வெற்றி எங்க, என்ன பண்றான், ஏது பண்றான்னு விசாரிச்சப்போ அப்படியே அவமானத்துல தூக்கு போட்டு செத்துலாம் தோணுச்சு. நான் என்னத்த சொல்றது? அவன் பொறுக்கி ஆயிட்டான், ரவுடி ஆயிட்டான், ஊரெல்லாம் அடிதடி பண்ணிட்டு திரியறான்னு எப்படி சொல்ல முடியும்? சாரிடா மச்சி, என்னாலதான் அலுமினி ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. இது ஒன்னே கிளம்புறியா? சுவிட்சர்லாந்துக்கா?
இப்ப ஏர்போர்ட்லயா இருக்க? வந்தாலும் பார்க்க முடியாதுடா. ஆமா சரி விடு, நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது மீட் பண்ணலாம் சரியா? டேய் கண்டிப்பாடா, ஆஸ்திரியா பெல்ஜியம் 2 பேரும் சேர்ந்து தான் சுத்துறோம், ஓகேவா? சரி மச்சான், பான் வாயேஜ்ரா. பாய் பாய் பாய். மா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டீங்களா? எனக்கும் பசிக்குதுமா, போடுமா. கமலா, இவன் இங்க உட்காந்து சாப்பிட்டானா நான் எந்திரிச்சு போயிடுவேன். அவனுக்கு சோறு ஊட்டி சீராட்டணும்னா அதெல்லாம் தனியா வச்சுக்கோ, நான் இருக்கும்போது வேண்டாம்.